அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்ல இருந்து வரக்கூடிய ஒரு இயர்ஃபோன் தான். இதனோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா boAt 162. ஸோ இந்த பர்டிகுலர் boAt 162 ஓட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு இயர்ஃபோன் வந்து வாங்கணும், அதுவும் போட்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ boAt 162 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பின்னாடி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு பிரைடட் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரப்பர் கிடையாது. கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு பிரைடட் கேபிள், மேலே இருக்கிறதா உங்களுக்கு ரப்பர் அப்படின்றது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த இயர் டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக யூசர் மேனுவல் இருக்குது. அது போக உங்களுக்கு வாரண்டி கார்டும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது படித்து பார்க்கணும்னா வந்து படித்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். ஸோ ரொம்ப ஷைனியாக மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ boAt அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி மேலே இருக்கிற ரப்பர், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள்ஸ். ஸோ அதனால் எந்த விதமான உங்களுக்கு டேங்கிள் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடிஷ்னல் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்னது மற்றும் பெருசு வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்டு இந்த 3.5mm ஜாக். ஸோ இது ஒரு சூப்பரான ஆங்கிள் டிசைனில் இருக்குது. ஸோ இதுவும் எந்த விதமான பாதிப்பு வந்து இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. நல்லா டாக்டைலாக கிளிக்கியாக இருக்குது. பட் இன்னும் 2-3 பட்டன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அடுத்து இதில் வந்து இயரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே லைட்டாக இருக்கனால ஈஸியாக உங்கள் இயரில் வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான உங்களுக்கு காதுலேருந்து வெளில வரதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ பேஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பேஸ் வந்து தெரியல. பட் இருந்தாலும் பேஸ் இருக்குது, பட் பஞ்சி பேஸ் வந்து இல்லை அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ ரிவ்யூ பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் இருக்க கேபிள் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கேபிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து கசக்கி வந்து போட்டாலும் இது வந்து எதுவுமே ஆகாது. டேங்கிள் ஃப்ரீயாக திரும்ப அப்படியே வந்து வந்துடும். ஸோ எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிச்ச விஷயம். அது போக இதில் இருக்க சவுண்ட் குவாலிட்டி. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேஸ் வந்து இல்லை. பேஸ் வந்து இருக்குது, பட் அந்த பஞ்சி பேஸ் வந்து கிடையாது. பட் ஓரளவு பேஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். பட் அந்த நம்ம ஒரு பஞ்ச் எதிர்பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பஞ்சி பேஸ் வந்து இல்லை. பட் இருந்தாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த டியூன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செட்டிங்ஸ் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து சில மோட்ஸில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $450 அமேசானில் வந்து இருக்குது. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வாங்கினா அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா. ஸோ என்னை பொறுத்த வரையும் ஓவராலாக ஒரு $450 கண்டிப்பாக வர்த் அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு ரப்பர், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைடட் கேபிள்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ சவுண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். வாய்ஸ் கால்ஸ் வந்து பேசும்போதும் எந்த விதமான ஒரு டிஸ்டோரேஷனோ எதுவுமே வந்து கட்டுமாகல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு இயர்ஃபோன் தான். ஸோ போட்லேருந்து ஒரு நல்ல இயர்ஃபோன் வந்து வாங்கணும், $500 வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த boAt 162 அப்படின்றது ஒரு சிறந்த ஆப்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் boAt 161 நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.